வெல்கம் ஆல் டு தேவியா ரெக்ரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி ஒரு பீகாக் கலர் saree. இதுக்கு வந்து பிங்க் கலரில் ப்ளவுஸ் இருக்குது. ரன்னிங் கிளாத் saree மெட்டீரியல் இருந்துச்சு, சில்க் காட்டன் சில்க்கு ப்ளவுஸு. ஸோ அதுலேயே நம்ம வந்து ஆரி பண்ண போகிறோம். பிங்க் கலர் ப்ளவுஸ் ரேண்டம் கட் ஆரி போட போகிறோம். பேக்கில் எப்படி போடுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜரி டிசைன் வரைஞ்சாச்சு, அது மேலே ஜரி எம்ப்ராய்ட்ரி போட்டுட்ருக்கோம். ரேண்டம் கட்னால அந்த எட்ஜஸ் வந்து ஜரி எம்ப்ராய்ட்ரி போட்டுட்ருக்கோம், ஜரி த்ரெட் வச்சு போட்டுட்ருக்கோம். அந்த எட்ஜஸ்லாம் கரெக்டாக ஷார்ப்னஸ் வர மாதிரி பார்த்து போடணும். அந்த தையல் லைனு ஒரு லைன் விட்டு அதுக்கு உள்ள லைன் போட்டுட்ருக்கேன். இப்போ பேட்டர்ன் வந்து பாட் நெக் டிசைன் தான் வரைஞ்சோம், அதில் இந்த ரேண்டம் கட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இப்போ ரெண்டாவது ஜரி த்ரெட் லைன் இது வந்து ஏன்னா பீகாக் கலர்னால ப்ளூயிஷ் க்ரீன் ரெண்டு கலர் இருக்கிறதுனால க்ரீனு கலர் ஜரி த்ரெட்டும் பிங்க் கலர் ஜரி த்ரெட்டும் அப்புறம் கோல்டன் ஜரி த்ரெட் 3 கலர் போடுறோம். ஃபஸ்ட்டு கோல்டன் போட்டாச்சு, இப்போ க்ரீனிஷ் கலரு, அடுத்து ப்ளூ கலரு, எப்படி மூணையும் அந்த அவுட்லைனில் போடுறோம். நெக் லைன் இது நெக் பார்டர் லைனு. இதில் இப்போ 3 கலரும் போட்டு அந்த எட்ஜஸ்லாம் ஷார்ப் எட்ஜஸ் வர்ற மாதிரி பார்த்து போடணும். அதுக்கப்புறம் ட்ரேசிங் பண்ண டிசைனுக்கு நம்ம அந்த சாரீ கலரில் வர மாதிரி கோல்டனும் க்ரீனிஷ் ப்ளூ வச்சு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃபுல் இதுவும் முடித்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். நெக் பேட்டர்ன், பேக் நெக் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த டிசைன்ஸ் வரைஞ்சதில் ஒவ்வொன்றா போடுறோம். இது ஃப்ரெஞ்ச் நாட்டு, லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு, சம்கி லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டே போட்டுடுறேன், ஏன்னா மற்ற பீடு அது இதெல்லாம் வைக்கும்போது இது இழுத்துட்டு வராமல் இருக்கணும். நூல் மற்றதில் பட்டுச்சுன்னா இழுத்துட்டு நம்மளுக்கு சிக்கு வராமல் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே வந்து ஃப்ரெஞ்ச் நாட் ஒர்க்கெலாம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டே போட்டு முடிச்சுருங்க. அந்த டிசைன் அவுட்புட்டுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி முன்னாடியே போட்டுருங்க. ஃப்ரெஞ்ச் நாட் உள்ளது, ரிங் ஃப்ரெஞ்ச் நாட் வர்றது, அந்த டிசைன்லாம் வந்து ஃபஸ்ட்டு எல்லா பீடு ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணிடணும். இப்போ நெக்லைனில் அந்த அவுட்டர் டிசைன் போட்டுட்ருக்கோம். அந்த அடுத்து பீடு ஒர்க் எல்லாம் அந்த ஃப்ரெஞ்ச் நாட் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த லீஃப் பேட்டர்னுக்கு நான் வந்து புல்லியன் நாட் ஸ்டிச் போடுறேன். புல்லியன் நாட் ஸ்டிச் போடுறதுக்கும் த்ரெட் ஒர்க்கு தான். ஸோ இதுவும் கொஞ்சம் பீட்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடியே போடணும். நான் கொஞ்சம் பீட்ஸு கொஞ்சம் பாதி சைட் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போட்டுட்ருக்கேன். இப்போ புல்லியன் நாட்டு வந்து அந்த லீஃப் பேட்டர்னை கவர் பண்ணி வர மாதிரி போடணும். இப்போ அந்த புல்லியன் நாட் ஸ்டிச் வந்து நல்லா ஆக்சுவலாக நம்ம ரோஸ் போடுவோம். புல்லியன் நாட் ஸ்டிச் வந்து ரோஸுக்கு போடுவோம், அது மாதிரி லீஃபுக்கும் போடுவோம், லீஃப்லேயும் போடுவோம், சின்ன சின்ன லீவ்ஸுக்கு போடுவோம், அது அழகாக இருக்கும். ஸோ இந்த பெரிய லீஃப்க்கும் அந்த பேட்டர்ன் படி வி ஷேப் அந்த எட்ஜஸ்லாம் வர்ற மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். இதுக்கும் சிக்கு விழாமல் நம்ம வந்து அந்த பீட்ஸ் எல்லாம் படாமல் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போடணும். சிக்கு விழுந்துச்சுன்னா அந்த இது அவுட்புட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப சிக்காயிடும். அது பாருங்கள், அந்த த்ரெட்டு வந்து எதுலேயும் சிக்கு விழாமல் இருக்கணும். அப்புறம் இப்போ முடித்ததுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரிங் மாதிரி இருக்கும், ஜர்தோசி ஸ்ட்ரிங் நம்ம போடுவோம்ல ஜர்தோசி, அதே மாதிரியே இருக்கும், கலர் ஜர்தோசி மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த க்ரீனிஷ் நான் வந்து ரெண்டு கலரையும் கம்பைன் பண்ணி போட்டுட்ருக்கேன். அதாவது ப்ளூ கலர் சில்க் த்ரெட், சில்க் கலர் க்ரீன் கலர் சில்க் த்ரெட், ரெண்டு கலரையும் கம்பைன் பண்ணி தான் போட்டுட்ருக்கேன். இதில் 2, அதில் ப்ளூவில் 2, க்ரீனில் 2 லைன்ஸ் எடுத்துகிட்டு அந்த சில்க் த்ரெட்டை தான் கம்பைன் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த பீகாக் க்ரீன் வந்துடுது. இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நல்லா அந்த ஊசியை விட்டு எடுத்து விடுங்க, எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் செட் பண்ணுங்கள். இப்போ வந்து அதுக்கு இடையிலேயே கொஞ்சம் ஜர்தோசி, கோல்டன் ஜர்தோசி ஸ்ட்ரிங்கையும் கொடுக்குறேன். ஸோ பேட்டர்ன் கொஞ்சம் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக தெரியும், சேம் கலர் இல்லாமல் கம்பைன் பண்ணி கொடுக்கும்போது பேட்டர்ன் யூனிக்காக தெரியும்ன்ட்டு. பக்கத்துலேயே ஃப்ளவர் மோட்டிவ் சின்ன சின்னதுக்கெல்லாம் நான் ப்ளூ கலரும் கோல்டன் கலரும் கலந்தாப்லே கொடுத்துட்டேன். அது கிளாஷி சுகர் பீடு வச்சு கொடுத்துருக்கேன். அடுத்து ஜர்தோசி இதெல்லாம் லீஃபுக்கு, சின்ன சின்ன லீஃப்க்கு ஜர்தோசி கோல்டனை போட்டிருக்கேன். ஸோ இப்போ கிளாஸு சுகர் பீட்ஸ் எல்லா கலர்லேயும் கிடைக்கிது. நம்ம சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். ப்ளூ, க்ரீன் எல்லா கலர்லேயும் கிடைக்கிது.
இப்போ அந்த ஒரு லைன் ஜர்தோசி கொடுத்துட்டு மறுபடியும் அதே புல்லியன் நாட் ஸ்டிச்சே போடுறேன். அந்த வி பேட்டர்ன் வர்ற மாதிரி கொஞ்சம் அந்த இலையோட ஷேப் வர்ற மாதிரி மேலே மேலே ஏற்றி போடுறேன் பாருங்கள். ஸோ அந்த மைன்யூட் ஃபினிஷிங்கில் நம்ம வந்து அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி போட்டோம்னா கரெக்ட் ஃபினிஷிங் வந்துடும். இதுக்கப்புறம் அவுட்லைன் கொடுத்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம அடுத்தது வந்து பூவு அந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டோம்ல, அதுக்கு வந்து ஜர்தோசியில் பேட்டர்ன் கொடுக்குறேன். ஜர்தோசியில் ஸ்டெம் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். அதுக்கு லூப் ஃபார்மில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதை ட்விஸ்ட் பண்ணி நல்லா ரொட்டேட் பண்ணோன்னா 4-5 ட்விஸ்ட் வரும். அது ஸ்டெம் ஸ்டிச் மாதிரியே கொடுக்கும். அதை வந்து நம்ம அந்த சம்கி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டதுக்கு நடுவில் கொடுத்துக்குறோம். இப்போ பெரிய ஃப்ளவர் மோட்டிவ் வந்திருக்கோம். அதுக்கு சென்டரில் ஒரு குந்தன் க்ரீன் கலர் குந்தன் போட்டு அவுட்டரில் கோல்டன் பீட் கொடுத்தாச்சு. இப்போ அதில் வந்து ஃப்ளவர் மோட்டிவ் எம்போஸ்டு சுகர் பீட் மோட்டிவ் தான் கொடுக்க போகிறோம். இப்போ கிளாஷி சுகர் பீட்ஸ் இருக்குது, அதை போட போகிறோம். இப்போ வந்து ஒரு கோரா லைன் அவுட்டர் லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த க்ரீனிஷ் ப்ளூ க்ரீன் கலர் ப்ளூ கலர் கலந்த மாதிரி ஒரு பீட்ஸ் இருக்குது. அந்த பீட்ஸை வந்து நம்ம சென்ட்ரல் இந்த சிமெட்ரியாக இந்த சைடு அந்த சைடும் அந்த பெட்டல்ஸ்க்கு கொடுக்க போகிறோம். கோராவை க்ளோஸ் பண்ணி கொடுக்கணும். அப்போ எம்போஸ்டாக தெரியும். இப்போ முடிச்சுட்டு காமிக்கிறேன். சுகர் பீட்ஸ் வந்து நம்ம வந்து கவுண்ட் கரெக்டாக எடுக்கணும். அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கவுண்ட் எடுத்துகிட்டு நம்ம ஃபில் பண்ண வேண்டியது தான். ஒவ்வொரு டைரெக்ஷன்லேயும் 4 பெட்டலுக்கும் ஃபில் பண்ண வேண்டியது தான். எல்லா பெட்டலுக்கும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஃப்ளவர் அந்த மோட்டிவ் முடிச்சாச்சு. எங்கெங்கே அந்த ஃப்ளவர் மோட்டிவ் இருக்கோ அங்கெல்லாம் போட்டாச்சு. அடுத்து சின்ன சின்ன லீஃப் பேட்டர்னுக்கு த்ரெட் ஒர்க்கு போட்டுட்ருக்கேன். ஒரு குந்தனை ஃபிக்ஸ் பண்ணி அது மேலே எம்போஸ்டாக நம்ம வந்து லீஃப் எம்போஸ்டு போட்டால் போதும். அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் க்ரீனிஷ் ப்ளூ 2 டியூவல் கலர் எடுத்து போட்டுட்ருக்கேன். டபுள் கலர் த்ரெட் போடுறதுனால க்ரீனிஷ் ப்ளூ ரெண்டு இதில் ஒரு லைன் அதில் ஒரு லைன் எடுத்துகிட்டு நம்ம தாம்பூர் ஃபில்லிங்கு சின்ன சின்ன மோட்டிவ்க்கு சின்ன சின்ன ஒர்க்ஸு தாம்பூர் ஃபில்லிங் இப்போ போட்டுட்ருக்கேன். இதை போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த அவுட்டர் ஃபினிஷிங் டிசைனுக்கு ஃபினிஷிங் அட்வான்ஸ்டு ஸ்டிச்சஸ் இல்லாமல் இதெல்லாம் பேசிக் ஸ்டிச்சஸ் த்ரெட் ஒர்க்கெல்லாம் அதெல்லாம் கடைசியாக போடுறோம். ஃபினிஷிங் பார்ட்டு பெரிய பெரிய மோட்டிவ் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் சின்ன சின்ன மோட்டிவ்ஸ் இருக்கோம்ல அதெல்லாம் ஃபினிஷிங் பார்ட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து எது விட்டு போயிருக்கு, எந்தெந்த டிசைன் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணலாம், இந்த டிசைன் கேப்ட் ஆகும்னு சொல்லி பார்த்து நம்ம யோசித்து போடணும். இப்போ கடைசியாக அந்த ட்ராப் பீட்ஸ் வச்சு ஒரு பேட்டர்ன் ஃப்ளவரி பேட்டர்ன் இருக்குது. அதுக்கு வந்து ட்ராப் பீட்ஸும் ஒரு சுகர் பீடும் வச்சு போட்டுட்ருக்கோம். இது ஃபைனல் ஃபினிஷிங்கு. அடுத்து இந்த லைன்ஸ் எல்லாம் இந்த கொடியாக ஜாயின் பண்ணுற இடத்துலலாம் ஜரி த்ரெட் வச்சு ஃபினிஷிங் ஆகிடும். இப்போ ஃபினிஷிங் எல்லாத்துக்கும் அவுட்லைன் எங்கெல்லாம் அவுட்லைன் தேவையோ அங்கே ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிடுவோம். நம்ம வந்து டிசைன் செய்யும் போதே கொஞ்சம் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து தேவைப்படும் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கணும். அது இல்லாமல் இடையிலையும் புதுசாக மெட்டீரியல்ஸ் தேவைப்பட்டால் அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ஃபினிஷிங் பண்ணிக்கணும். பாருங்கள், ஃபினிஷிங் அவுட்லைன் எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. பேக் நெக் இப்படி தான் இருக்குது. நடுவில் வந்து நாட் வரும். இப்போ பாருங்கள், அந்த பாட் நெக் ரேண்டம் கட் பாட் நெக் ரெடி ஆகிடுச்சு. இதோட ஃப்ரண்ட் நெக் வந்து ரேண்டம் கட் அதே மாதிரி பேட்டர்ன் போட்டிருக்கோம். இதோட ஸ்லீவ் வீடியோ முன்னாடியே அப்லோட் பண்ணிவிட்டேன், நெட் அட்டாச் பண்ணது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.